ஓகே. சார் நீங்க நெறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. ஒரு எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸா இருந்தது. ஒரு விஷயம் பாசிட்டிவ்னா நெகட்டிவ் இருக்கும். அது இருக்கும். பட் இந்த எஃப்எம்சிஜியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி கிரவுண்ட் இருக்கு. எல்லாராலலாம் ஜெயிக்க முடியாதுப்பா அதுல. ஒரு 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 பாக்ஸ வித்தா ரூ. 50 தான் எங்களுக்கு கிடைக்கும். ரைட். இதெல்லாம் வந்து காமனா எஃப்எம்சிஜி பத்தி அதாவது உன் பொருள பொறுத்து ரூ. 50ன்றது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ரூ. 50 கிடைக்கும், ரூ. 100 கிடைக்கும், ரூ. 200 கிடைக்கும். பிளஸ் இவங்களுக்கு வந்து தொழிலோட கஷ்டம் தெரியாது. ஏன்னா இவங்க வாங்கி விக்கிறவங்க தான். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெய்ட்டா அவங்க மேல இருக்கிற அக்யூசிஷன். அதே நேரத்துல பாப்புலர் பொருள தான் விக்கிறாங்க. விக்கிறாங்க. புது பிராண்ட இவங்களால இதுல டெவலப் இவங்க பண்ண கிட்ட என்ன முடியாது. இருக்கு? எஸ். புது பிராண்ட இவங்களால டெவலப் பண்ண முடியாது. இந்த மாரி பல குற்றச்சாட்டுகள் எஃப்எம்சிஜி மேல இருக்கு. பட் நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து இந்த எஃப்எம்சிஜி வந்து அக்ரிகல்ச்சருக்கு அடுத்த தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க. பேக் போன் ஆஃப் த இந்தியன் இது எக்கானமி. 2த்தையும் எப்படி பார்க்குறீங்க? எது 2த்தையும்? இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும், நீங்க சொல்ற பேக் போனையும் எப்படி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து ஆ ஒரு சராசரியா யாராவது கமெண்ட் அடிப்பாங்கல்ல. ம். எதுக்கு எடுத்தாலும் ஒரு கமெண்ட் குடுப்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாரி ஒரு கமெண்ட் குடுப்பாங்க. ஆ. அந்த மாரியான சராசரி மக்களுடைய ஏன்னா பெரும்பாலானவர்கள் வந்து ஃபாலோயர்ஸ் தான். ஆடியன்ஸ் தான். வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறவங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க.